யூனிபைட் லேண்ட், அதாவது ஒருங்கிணைந்த அல்லது ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் தான் தீர்வுகள் என்கின்ற விடயத்திலும் அங்கு அவர்கள் குறியாக இருந்தார்கள். ஆனாலும் அவையும் அங்கு சற்று ஒரு மெத்தனமான போக்கோடு கடந்து செல்லக்கூடியதாக இருந்தது. ஒட்டுமொத்தத்தில் கடந்த காலங்களிலே இடம்பெற்றதுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு, அல்லது இலங்கை அரசாங்கத்தை இந்த இடத்திலே எல்லோரும் கூறியது போன்று இவர்களுக்கு சர்வதேச தொடர்பில்லை அல்லது சர்வதேசத்தை கையாள தெரியாத ஒரு நிலை இருக்கிறது என்று கூறி வந்த நிலையில் அவர்கள் எரித்திரிய நாட்டை கூட ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு சார்பாக இலங்கை தொடர்பான முக்கிய கருத்துக்களை பிரயோகிப்பதற்கு பயன்படுத்தி இருக்கின்றமைதான் இங்கு ஈழத்தமிழர்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள், கணிசமான அமைப்புகள் தங்களால் முடிந்த அனைத்து பணிகளையும் செய்திருந்தார்கள். ஆனாலும் கூட சில விடயங்களை அங்கு அவர்களால் ஒரு எல்லைக்கு மீறி செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலையும் அங்கு எழுந்திருந்தது இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இந்த தீர்மானத்தை இணை அனுசரணையோடு இலங்கையையும் உள்வாங்கி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் இறுதி நிமிடம் வரையும் மிக அவதானமாக இருந்தது. அங்கு நெருக்கமாக பார்த்தவர்களால் அதனை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் ஒருவேளை வாக்கெடுப்பை கோரினால் கூட இதில் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வாக்கெடுப்பை கோருவதில் இறுதி நிமிடம் வரை அவர்கள் குறியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதற்கேற்றால் போல் அவர்களுக்கு சில முக்கிய நாடுகள் அவர்களுக்கு உதவியாகவும் அந்த வாக்கெடுப்பை கோருகின்ற விடயத்தில் அவர்களுக்கான அந்த லொபி பண்ணுவதிலும் அவர்களுக்கு உதவியாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை அறிந்த பிரித்தானியா உடனடியாக சில மாற்றங்களை செய்தாவது இதனை முன்னிறுத்த வேண்டும் என்பதில் அவதானமாக இருந்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த வாக்கெடுப்பு தோல்வியடைந்திருக்குமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து இலங்கை விடயம் என்பது முழுமையாக வெளியேற்றப்படக்கூடிய ஒரு ஆபத்து இறுதி நேரத்தில் இருந்திருக்கின்றது. இந்த அரசுக்கு சார்பாக அல்லது அரசுக்கு சில ஆலோசனைகளை ஈழத்தமிழர்களாக கூறிக்கொள்ளக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல் பிரமுகர்கள் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அவற்றை முழுமையாக பேர் விவரங்களோடு உறுதிப்படுத்துவதில் அரசு மிகவும் மறைமுகமாக அதனை வைத்திருக்கின்றது. அதனால் அவற்றை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், சில நாடுகளுக்கு செல்லுகின்ற போது சிலருடைய தொலைபேசி அழைப்புகள் அங்கு தொடர்ச்சியாக சென்றிருப்பதனை சில கொழும்பில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள்.